இந்த ஒரு ஊறுகாவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எதில் வேணால் போட்டுட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. வாங்க இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டு வானலில் போட்டு நல்லா மூடி வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கையளவு புளியை கரைச்சி அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் ஒரு வானலில் வெந்தயத்தை 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வறுத்துட்டு 1.5 டீஸ்பூன் கடுகை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பவுடராக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து தாளிப்புங்க. ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 150 கிராம் பூண்டுங்க இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு முடிஞ்சிடுச்சிங்க. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச தக்காளி ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எண்ணெய் பிரிவு வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசி இறக்கறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க.